ஹாய் கைஸ், இன்னைக்கு ஹெல்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபியோட தான் வந்திருக்கேன். பிடி கொழுக்கட்டை ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நான் பேக்கெட்டில் வர அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். அதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா சூடு ஏற வரைக்கும் மட்டும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் நெய்யில் 1/4 மூடி தேங்காவை துருவி 2 நிமிஷத்துக்கு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் அரிசி மாவுக்கு 3/4 கப் வெல்லம், 1/2 கப்பு தண்ணி, 2 ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வெல்லம் கரையிற வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க அரிசி மாவை போட்டு நல்லா உடன் கரண்டி வச்சு நல்லா கலந்துக்கோங்க. ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து வறுத்து வச்சுருக்க தேங்காய் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி அதிகமாகிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் அரிசி மாவு நெய் சேர்த்து நல்லா சூட்டோடவே கலந்து எடுத்து கொழுக்கட்டை பிடிச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ண கடாயில் இட்லி தட்டு வச்சு நம்ம பிடிச்சி வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாமே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக 10 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும், நம்ம கொழுக்கட்டை நல்லா வெந்து சாஃப்டாக வந்துடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.